மகர் விஷயத்துல சரியான மகரை நம்ம கொடுக்காம இருந்துருவோமோ, கொடுக்க வேண்டிய மகரை கொடுக்காம இருந்துருவோமோன்றதுலயே அல்லாஹ் தஆலா திருமணத்தை தூக்கி என்ன செய்யலாம், இங்க முடிக்காதீங்க அங்க முடிங்கன்றான்டா. சீதனம் என்ற சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாரு. இந்த சீதனம் என்ற சப்ஜெக்ட் வந்து இதுக்குள்ள வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய அநியாயமாக அது கருதப்படும்ன்றதை இந்த வசன ஓட்டங்கள்லயே என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். கொடுக்க வேண்டியவங்களுக்கு மஹருல் மிஸ்லுன்னு சொல்லுவாங்க. மஹருல் மிஸ்லுண்டா அந்த மாதிரி பெண்ணுக்கு பொதுவா அந்த ஊர்வலமேல எவ்வளவு மகர் கொடுப்பார்களோ, அது ஒரு பெண்ணுக்கு மகர் தீர்மானிக்கப்படல, தலாக் நடந்துட்டு இப்ப இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுறதை தீர்மானிக்கிறது மஹருல் மிஸ்லுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த 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 மிஸ்ல் அப்படி என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எல்லா இடத்துலையுமே ஒரு வழக்கு வந்தா கூட, ஒரு தெருவில் ஒருத்தர் போறாரு, ஒரு இடத்துல இறக்கிட்டாரு, 100 ரூபான்றாரு, இல்ல 150 ரூபாய் இந்த இடத்துக்கு அப்படி என்றாரு. அப்ப அந்த இடத்துல வழக்கு வந்தா இதான் இந்த மாதிரி தெருவில் இந்த மாதிரி ஒரு தூரத்துல எவ்வளவு எடுப்பாங்க என்றதை அந்த வளமையை வச்சுதான் என்ன செய்யும், தீர்மானிக்கப்படும். இது போன்றவர்களுக்கு என்று. அதே போல ரெண்டக்கார் என்று சொல்லி நம்ம எடுக்கிறோம். ரெண்டக்காரில் அது வாகனத்தை வாங்குறேன்னு எடுக்கிறோம். ஆனா அவன் ரெண்ட் தான் என்ன செய்வான், சைன் பண்ணுவான். ஏதாவது இஸ்லாமிய அடிப்படையில் கொண்டு வரதுக்காக வேண்டி ரெண்ட் தான் சைன் பண்ணுவான், உரிமையை வச்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப அந்த இடத்துல அது உண்மையிலே ரெண்டா, வாங்கினதுக்கு ஒரு ஏமாத்து ரெண்டா இடத்தெல்லாம் விளங்கிக்கிறதுக்கு என்ன உஜ்ரத்துல் மிஸ்ல். இது போல வண்டிக்கு இது போல ஒரு கூலி கொடுக்கப்படுமா, இதான் கேள்வியா வரும். அப்படியே தான் உண்மையாக ரெண்ட் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ரெண்ட் எல்லாம் என்னது இல்லை. இது ரெண்டை விட டபுள் ட்ரிபிள் மடங்குல இருக்குது. மந்த்லி பேமெண்ட்டுக்கா அப்படி என்ன செஞ்சுட்றீங்க, போட்டிருக்கிறாங்கன்னா அப்ப அது கூலி என்றது போய் ஒரு வசனத்துக்காக போடப்பட்டு உண்மையான கூலி இல்லை. இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அதில் வரும். அப்ப இங்க என்னன்னா அதுக்கு தலைகீழாக அதுக்கு மாற்றமான முறையில மஹருல் மிஸ்லுக்கு பதிலாக இப்ப என்ன சீதனம் வந்து ஒரு மிஸ்லா என்ன செஞ்சு இப்ப இவரை போன்றவர்களுக்கான சீதனம் எப்படின்னு வந்திருக்கு. இப்ப இந்த சீதனத்துடைய அதாவது விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கணும். என்னன்னா சிலர் வந்து அது சீதனத்துல அது இப்படித்தானே இப்லீஸ் வந்து ஒருத்தன் தௌபா செய்ய போறன்னு விளங்கிட்டா இன்னும் கொஞ்சம் சில வழிமுறைகளை கொடுப்பேன். தௌபா பிரச்சனைல இந்த ஒரு லெவல்ல என்ன செய்ய, நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் தரேன் அதை கொஞ்சத்தை கொடுத்துருவா. அதுல ஒன்றுதான் சீதன ஊரொண்டுக்கு கொடுக்க போறாங்க. அதை வந்து ஹலாலாக்கி கொள்ளணுன்றதுக்காக வேண்டி இவர் பெயிண்ட் அடிச்சு எடுத்துக்கிறது. நான் கொஞ்சம் வேலையை செஞ்சு என்ன செய்யறேன், எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் ஒரு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நானும் போட்டிருக்கிறாங்க, அவங்களும் என்ன எல்லாம் அவரு போட்டு தான் திரும்ப நீங்க என்ன போட்டிக்கிறீங்க, பெயிண்ட் பக்கெட் ஒன்று போட்டிக்கிறீங்க விளங்கிட்டா, ஒரு பிரஷ் போட்டிக்கிறேன். அவங்க அத்திவாரத்துல இருந்து என்ன பில்டிங்ல இருந்து கரண்ட் எடுக்கிறதுல இருந்து நிலம் எடுக்கிறதுல இருந்து அதை போட்டிக்கிறான். எப்படியோ நானும் போட்டிக்கிறேன் தானே, இல்லையா அந்த மாதிரி அனாதைகளுக்கு மார்க் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலை என்ன செய்யறாங்க, நம்ம செய்யறத பாக்குறோம். அப்ப இது வந்து ஒரு தவறான நடைமுறை, மிக பெரும். நீங்க சீதனம் தான் அதுல எடுக்கிறீங்க இடத்துல